ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப்ஓனுடைய ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ கீழ் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் நீண்ட காலமாக தங்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க கோரி வரதா சொல்லியிருக்காங்க. 2014 முதல் மாதத்திற்கு ரூபாய் 1000 என்ற அளவில் திருத்தப்பட்ட நிலையில் அப்போதிலிருந்து மாறாமல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களின் குழு சமீபத்தில் கடந்த ஜனவரி 10 அன்று மத்திய நிதியமைச்சரை சந்தித்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை பார்த்தீங்கன்னாக்கா மாதத்திற்கு 7500 என்ற அளவில் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்ததாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ அமைப்பால் நிர்வகிக்கப்படும் பணியாளர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் 95 1995 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 2014 ஆண்டில் மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 1000 நிர்ணயிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ஓய்வூதியத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் பல முறைகள் கோரிக்கை வைத்து வரதா சொல்லியிருக்காங்க. விலைவாசி அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொகை பார்த்தீங்கன்னாக்கா செலவுகளை ஈடு செய்ய இது போதுமானதாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க அரசு 2014 ஆண்டு முடிவு செய்த போதிலும் சுமார் 36.60 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்கள் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 1000க்கும் குறைவாகவே பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வாங்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது வாங்கிட்டு வரதா போராட்ட குழு சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஸ் 95 திட்டத்தை நம்பியுள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய கணிசமான அதிகரிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியத்தை அதிகரிக்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கும் இபிஎஸ் 95 தேசிய போராட்டக்குழு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய நிதியமைச்சருடனான சந்திப்பின் போது தூதுக்குழுவின் கோரிக்கைகள் கருணையுடன் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அரசு உறுதியளித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுத்து ஓய்வூதிய உயர்வு விரைவில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு குழு வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஸ் 95 ஓய்வூதியர்கள் மாதத்திற்கு 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை கோரும் அதே வேளையில் மத்திய நிதியமைச்சருடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓய்வூதியத்தை 5000 என்ற அளவில் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் இபிஎஸ் 95 தேசிய போராட்டக்குழு பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைந்த தொகையை அவங்க முன்மொழிந்ததுக்காக தொழிலாளர் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா விமர்சிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியர்களின் அடிப்படை நிதி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய இந்த தொகை போதுமானதாக இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் உறுப்பினர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் அதாவது பேசிக் பேல 12% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருங்கால வைப்பு நிதியில் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர்கள் நிறுவனம் அல்லது முதலாளிகள் அதற்கு சமமாக பங்களிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் முதலாளியின் பங்களிப்பில் பார்த்தீங்கன்னா 8.33% ஊழியர் ஓய்வு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 3.67% தான் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் கணக்குக்கு செலுத்தப்படுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய பேசிக் பேல 12% அப்படின்னா உங்களுடைய கம்பெனி அல்லது உங்களுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா 12% கொடுக்கணும். அந்த 12%த்தில் 8.33% பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமுக்கு அதாவது இபிஎஃப் ஸ்கீம் போயிடும். மீதி இருக்கக்கூடிய 3.67% தான் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கணக்குக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அரசாங்கம் 7500 உயர்த்துமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் தொழிலாளர் சங்கங்களின் அதிகரித்து வரும் அழுத்தத்தால் இபிஎஸ் ஓய்வூதியத்தை திருத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக நிதியமைச்சர் உறுதியளிக்கிறது இருக்கதா ஓய்வூதியதாரர்களின் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.